ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் என்ன சமைக்க போகிறேன்னா பீர்க்கங்காய் கடையல் செய்ய போகிறேன். கேரட் பொரியல் செய்கிறேன். சரியா? கட் பண்ணி வச்சிட்டீங்களா ஏற்கனவே? ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன். ஆயில் போட்டுருவேன். சமையல் அடிக்குது வெளியே. ஆமாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மள கொஞ்சம் வெளியில வேற போறோம். நம்ம ஈவினிங் எங்க போறோம்னா இந்த சமையல் முடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும், வேலை இருக்குது. எங்க போறோம்னா எங்க தங்கச்சி வீட்டுல வந்து இன்னைக்கு நாளைக்கு சண்டே வந்து சாமி கும்பிடுறாங்க. அதாவது குடியாத்தத்துல, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊரு. அவங்க வந்து வேலூர்ல தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க குலதெய்வம் வந்து குடியாத்துல இருக்கு. பெரியாண்டவர் கும்பிடுறாங்க. எல்லாருமே பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஊர் ஃபுல்லா சேர்ந்து கும்பிடுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம போறோம். எப்ப போறோம்னா நைட் ஆயிடும். 8 o'clock தான் கிளம்புறமே இங்க இருந்து. ஏன்னா என் தம்பி வந்து போறதுக்கு ஒரு 3 hours டிராவல் ஆகும். தம்பி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புறோம். தக்காளி போட்டுறேன் இதுல. அந்த வீடியோவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ், வரும். சால்ட் போட்டுருவோம். இது வந்து வெயிலுக்கு வந்து நம்ம இது மாதிரி காயெல்லாம் தான் சாப்பிடணும். ரொம்ப வெயில் ஓவரா இருக்கு. பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் நல்ல நீர் காய் இருக்கு. இல்லைன்னா என்ன காய் சாப்பிடலாம்? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் நம்மளுக்கு வந்து அது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி காயெல்லாம் வெயில் காலத்தில் சாப்பிட்டா நல்லது. பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், இது மாதிரி காயெல்லாம். மற்ற காயெல்லாம் நம்ம எப்பவுமே ரெகுலராக சாப்பிடலாம். சரி, இதுலயே நான் இந்த காயும் போட்டுறேன். பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் மேலே முள்ளா இருக்கும்ல, தோலோட தான் நான் போட்டிருக்கேன். இந்த மேலே அந்த லைன்ஸ் மட்டும் சீவிட்டேன். தோல்ல லைன்ஸா இருக்கும்ல, அது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதை மட்டும் சீவியாச்சு தோல். மஞ்சள் தூள் கொஞ்சம் சரி, நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கேரட் பொரியல் பண்ணிடலாம். இது வதங்கட்டும், கேரட் பொரியல் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறது கிடையாது, எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் அவங்களும் குடியாத்தில் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட் வந்து நாங்கள் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் தான் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா இவங்க ஊர் வந்து வேலூரில் தான் இருக்குது. வெடிக்குது. இதெல்லாம் திறந்துடலாமா? இது போட்டேன், அது வெளிச்சத்துல சரியா தெரியாது ஜன்னல் திறந்தாக்கா. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம தண்ணி ஊற்றணும். சரியா? சரி, இது வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு நம்ம கடையும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. இல்லைன்னா நல்லா இல்லை, ஒரு மாதிரி வந்து ஸ்லைனா இருக்கும். நல்லா இருக்கா? ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்புறேன். உனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெளியே போறேன், ஸ்பெஷலா செய்யலாம் இல்ல. இன்னைக்கு சாட்டர்டே. சரி, கேரட்டுமே நல்லா வெந்து போச்சு. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்துருந்தோன்னே நம்ம புளி போட்டுருவோம். புளி லைட்டா இதெல்லாம் சும்மா லைட்டா போடுறேன். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டு. சரி, இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இது கூட சரியா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் நம்ம செஞ்சோம்னா பருப்பு இருக்கும், நம்ம போடுவோம். இதில் பருப்பு இல்லாதனால உடச்சக்கடலை தூள் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. உடச்சக்கடலை போட்டோம்னா நல்லா இருக்குது. நல்லா இருக்கும்.
தேங்காய் உடச்சக்கல்ல ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். நாங்கள் உடச்சக்கல்ல மட்டும் போடுவோம். பருப்பு இருந்தால் பருப்பு போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப்ல இருக்கு. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் பண்ணுங்க. அதை அதில் ஒன்றும் அவ்வளோதான் ரொம்பலாம் தீ வராது. அதான் நான் பார்த்து சொன்னேன்ல, என்ன இருக்கும் இப்போ கேரட் கேவலம் வச்சு இது மாதிரி பழி போட்டுருவீங்கல்ல. கேரட் ஏன்டா கேவலமா வரும்போது உனக்கு பிடிக்கலன்னு தானே சொல்லு. நான் செய்யறது நீ கேவலம்னு சொல்லாத தயவு செஞ்சு, புரியுதா? உனக்கு பிடிக்காது கேரட்டு இந்த பீர்க்காங்கெல்லாம் உனக்கு பிடிக்கல. ஆனால் நீ சாப்பிட்றதா நான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கு பிடிக்கலன்னு வேணா சொல்லிக்கோ. தயவு செஞ்சு கேவலம் கேவலம்னு சொல்லாத. நானே ஒரு தடவை தான் சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட்டும் பீர்க்காங்காய் செய்யும் பொழுதுமே அப்படித்தான் சொன்னேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் லைட்டா. அப்போதான் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கு. உடச்சக்கலை போடுவாங்க. உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் எடு, சால்ட் எடு லைட்டா. சரி ஓகே. இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு காமிச்சிக்கலாம். இதுவும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இது ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன். இதுல வந்து கொத்தமல்லி போட்டு அரைக்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரி போய் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. கேரட் பொரியல் ரெடியா? கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உடச்சக்கல்ல தூள் போட்டு கிளறியாச்சு. பருப்பு போட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் உடச்சக்கல்ல தூள் போட்டு இறக்கியாச்சு. ஓகே, இப்போ இதுல சாதம் வச்சிட்டீங்களா? சாதம் வடிச்சிட்டேன். சாமான்லாம் நிறைய சேர்ந்து போச்சு. அதெல்லாம் கழுவிட்டு நம்மளுக்கு கிளம்பணும். சீரகம், அமைய வெடிக்குது. தண்ணி வாங்க வரேன். பச்சை மிளகாய் ஒத்துக்கலன்னா நம்ம காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் இதுல. இல்ல ரெண்டு காஞ்ச மிளகாய் தானே போட்டிருக்கீங்க? ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். இல்லை பச்சை மிளகாய் சில பேர் ஒத்துக்காது இல்ல, ஒத்துக்கலன்னா காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கணும். அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பும்போது பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு ஊருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30. இப்போ தான் கிளம்பியிருக்கோம் ஊருக்கு. போகிறதுக்கு முன்னாடி 11 ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் வண்டிக்கு. வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. சரி, ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம். தம்பி பையன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்கு வந்திருக்கான். ஹாய் சொல்லு. இதுதான் வந்து எங்க மாமாவோட பையன். ஹாய் சொல்லு. பிரியாதே ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:40 ஆகுது. இப்போ தான் வந்திருக்கோம். காலையில் அது 11:40 அதில் காமிக்குது. ஓ, அது டைம் ஓடலையோ? சரி 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 12:40.
வேணாம் 12:50 ஆயிடுச்சு. நான் 11:40 இந்த டைம் வால் கிளாக் ஓடாதனால அப்படி நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு காலையில 5 தூங்கணும். நாளைக்கு காலையில எங்க சித்தி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். காலையில 5 o'clock எழுந்து கோயிலுக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அது கரெக்டா பதில் சொல்லணும். கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. என்ன கேள்வி? 1000 plus 2000 equal to என்ன? இது யாருக்கு தெரியாது. சரி ஓகே சரி ஓகே பாய் பை. எல்லாரும் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சரியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.